2026இல் கேரளா மற்றும் தமிழ்நாடு ஆகிய இரு மாநிலங்களிலும் காங்கிரசின் கரத்தை வலுப்படுத்த விஜயின் ஸ்டார் பவர் உதவும் என டெல்லி மேலிடம் கணக்கு போடுவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அரசியல் நோக்கர்களின் கூற்றுப்படி, இந்த கூட்டணி அமைந்தால் அது 1996இல் மூப்பனார் ரஜினி ஏற்படுத்திய தாக்கத்தை விட பெரியதாக இருக்கும். ஆனால் விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக காங்கிரஸ் ஏற்குமா அல்லது ஆட்சியில் சமபங்கு கிடைக்குமா என்பதுதான் இதில் உள்ள ஆகப்பெரிய சிக்கலாக இருக்கும். தற்போது வரை இரு தரப்பும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காவிட்டாலும், ஒரே நேர்கோட்டில் பயணிக்கும் மதசார்பற்ற சக்திகள் என்ற த.வெ.க.வின் சமீபத்திய கருத்துகள் காங்கிரஸை நோக்கியே கைகாட்டுகின்றன. ஜனநாயகனுக்கு ஆதரவாக ராகுல் காந்தி குரல் கொடுத்திருப்பதன் மூலம் தி.மு.க.விடம் ஒன்று பேரம் பேச த.வெ.க.வை பயன்படுத்தலாம் என்றும், அல்லது விஜயுடன் காங்கிரஸ் கூட்டணி சேரலாம் என்றும் தகவல்கள் பரவுகிறது. இது இரண்டுமே தி.மு.க.விற்கு நல்லது இல்லை. வலுவான கூட்டணி எப்போது உடையும் என்று காத்துக் கொண்டிருக்கிறது அ.தி.மு.க. மற்றும் பா.ஜ.க. அப்படி உடைந்தால் அது தி.மு.க.விற்கு பெரிய பாதிப்பாகும் என்கிறார்கள் அரசியல் நிபுணர்கள்.